வெங்கி அட்லூரி அவர்கள் டைரக்ஷனில் த ஒன் சூர்யா அவர்கள் நடிப்பில் வரவிருக்க படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்தில் இருந்து சமீபத்தில் பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருந்தது. பட்டாம்பூச்சி கூப்பிடும்போது பூவே ஓடாதே அப்படின்னு சொல்லி காவலன் படத்தில் ஒரு பட்டாம்பூச்சி பாட்டு வந்திருக்கும். அந்த பாட்டு ரேஞ்சுக்கு இந்த பாட்டு இருக்குமா அப்படின்ற ஆவலோட இந்த பாட்டை நான் முதல்ல விஷுவலோட பார்க்காம சாங்காக மட்டுமே காதில் ஒரு தடவை கேட்டேன், 2 தடவை கேட்டேன், 3 தடவை கேட்டேன், ஏன் 4வது தடவை கூட கேட்டேன். தொடர்ந்து 4 முறை தொடர்ந்து 4 முறை இந்த பட்டாம்பூச்சி சாங்கை கேட்டப்போ என்னோட உணர்வு எப்படி இருந்ததுன்னா, பெருசாக எதுவும் இல்லையே, அடியாத்தி இது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு, அந்த சாங்கு கேட்ட ஒரு உணர்வு இருக்குது. ஆனால் அந்த பாட்டு, அந்த வைப்பு இந்த பாட்டு தரலையே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு உருவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துலேருந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்த டீசரை பார்த்ததுலேருந்து இந்த படத்து மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்திருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாகவே இருந்திருந்தது. ஆனால் இந்த பட்டாம்பூச்சி சாங்கை ஒரு 4 முறை வெறுமனே கேட்டு முடித்த பிறகு ஒருவேளை நாம் தப்பான எக்ஸ்பெக்டேஷனை இந்த படத்து மேலே வச்சுட்டோமோ அப்படின்ற ஒரு உணர்வும் எனக்குள்ள உருவாகிருந்தது. ஆனால் ஒரு மணி நேரம் கழித்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாங்காக கேட்டுட்டோம், விஷுவலாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த லிரிக் வீடியோவை ஒரு தடவை பார்த்தேன், 2 தடவை பார்த்தேன், மமிதா பைஜு மேடமுக்காக 3வது தடவையும் 4வது தடவையும் பார்த்தேன். எங்களை மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டி சார் தனுஷ் அவர்கள் சொன்ன மாதிரியே பட்டாம்பூச்சி சாங்கை 4 தடவை கேட்டால் பிடிக்காது, 4 தடவை பார்க்கணும், மமிதா பைஜுவோட ஃபேஸோடு பார்த்தா மட்டும்தான் பட்டாம்பூச்சி சாங்கு பிடிக்குன்ற மாதிரி அந்த லிரிக் வீடியோவோட பார்த்து முடித்த பிறகு நான் என்னோடய மைண்ட் செட்டை அப்படியே மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அடியாத்தி இது என்ன ஃபீல், அந்த பாட்டு தந்த வைபை விட இந்த பாட்டு அதிக வைபை தந்த உணர்வும் எனக்குள்ள உருவாகி இருந்தது. ஏன்னா இது பாட்டாக கேட்கும்போது பாட்டு நல்லா இல்லையாமா, ஆனால் லிரிக் வீடியோவாக பார்க்கும்போது பாட்டு நல்லா இருக்காமா, என்ன இது கருத்து ரொம்ப குழப்பமாக இருக்கே அப்படின்னு கூட ஒரு சில யோசிக்கலாம். ஒரு சில பாடல்களை வெறுமனே பாடலாக மட்டுமே கேட்கும்போது அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும், அதுவே விஷுவலோட பார்க்கும்போது நல்லா இருக்காது. அதே பாட்டை அதே விஷுவலோட படத்தோட பார்க்கும்போது சுத்தமாக ஒட்டாமல் போயிட்டுருக்கோம். அதுவே ஒரு பாட்டை நம்ம கேட்டிருப்போம், பெருசாக பிடிச்சிருக்காது, விஷுவலோட பார்த்துருப்போம், அப்பயும் பிடிச்சிருக்காது. ஆனால் படத்தில் அந்த பாட்டு வர மொமெண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக வந்து அந்த பாட்டு நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் லிஸ்ட்லேயும் கூட ஒரு இடத்த பிடிச்சிட்டு இருந்தாலும் பிடிச்சிட்டு இருக்கலாம். உதாரணமாக எனக்கு கவன் படத்தில் ஆக்சிஜன் தந்தாலே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டை சாங்காக கேட்கும்போது எனக்கு பெரிய ஒர்க் அவுட் ஆகலை, விஷுவலாக பார்க்கும்போதும் எனக்கு பெரிய ஒர்க் அவுட் ஆகாமல் தான் இருந்தது. ஆனால் படத்தோட அந்த மோமெண்ட்டோட அந்த சாங்கை கேட்டதுலேருந்து, அந்த சாங்கை பார்த்ததுலேருந்து, அந்த சாங் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் ஒரு பாட்டு. எனக்கு எப்போல்லாம் மூடு டவுன் ஆகுதோ அப்போல்லாம் அந்த பாட்டு நான் கேட்பேன் கேட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் இந்த பட்டாம்பூச்சி சாங்குமே கூட முதல் ஒரு சில தடவை கேட்கும்போது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, ஆனால் விஷுவல்ஸோட லிரிக் வீடியோவை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகிருந்தது, ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருந்தது. பாட்டாக கேட்கும்போது ஒர்க் அவுட் ஆகாத பட்டாம்பூச்சி சாங்கு, லிரிக் வீடியோவை பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆகியிருந்த பட்டாம்பூச்சி சாங்கு. ஆகஸ்ட் 14 விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் வரும்போது அந்த படத்தோட இந்த பட்டாம்பூச்சி சாங்கை பார்க்கும்போது இந்த சாங் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை ஒர்க் அவுட் ஆகாதான்றதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியாக என்னன்னா, நம்ம கருப்பு படத்தை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், ஜெய்பீம் படம் சூர்யா அவரோட படம் இல்லை, மணிகண்டன் அவர்களோட படம். அதே மாதிரி இந்த கருப்பு படம் சூர்யா அவரோட படம் இல்லை, ஆர்ஜே பாலாஜி அவரோட படம்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஏற்கனவே வந்திருந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட டீசர், இப்போ வந்திருக்க இந்த பட்டாம்பூச்சி சாங், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் வெளியே வரும்போது வேணும்னா த ஒன் சூர்யாவின் விஸ்வநாத் அண்ட் சன்ஸாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெளியே வந்த பிறகு மமிதா பைஜுவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படமாக தான் இருக்குன்றது ஒரு சின்ன கெஸ்ஸிங். ஏன்னா இந்த படத்தோட டீசர்லேயும் சரி, இப்போ இந்த பட்டாம்பூச்சி சாங்லேயும் சரி, சூர்யா 1% ஸ்கோர் பண்ணால் மமிதா பைஜு 99% ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் வரும்போது மமிதா பைஜு மேடம் எப்பவும் போல் ஒரு லூஸு ஹீரோயினாக இருந்தாலும் இருக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே தான் செய்யுது. அதனால் இந்த பட்டாம்பூச்சி சாங் படத்தில் எப்படி இருக்க போகுது, இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் சூர்யாவோட படமாக இருக்க போகுதா இல்லை மமிதா பைஜுவோட மேஜிக்கால் நிறைஞ்சிருக்க போதா, இது எல்லாத்தையுமே நாம் ஆகஸ்ட் 14 படம் வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.